ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு வச்சு எப்படி ஹெல்த்தியாக லட்டு செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. அதுக்கு இதை பாருங்கள், 2 துண்டு சர்க்கரை வள்ளிக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். ஒரு 200 வெல்லம் பொடிச்சு வச்சுருக்கேங்க, பொடி பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக துருவின தேங்காய், ஒரு 150 ரவை இருக்குங்க. ஏலக்காய் ஒரு 4-5 பீஸ் ஏலக்காய். இப்போ நம்ம இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கை நல்லா மசிச்சிக்கலாங்க. இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கிட்டு அந்த கடாயிலங்க பாருங்கள், இந்த ஸ்பூனுக்கு ஒரு 3 ஸ்பூன் நெய் விட்டுருக்காங்க. நெய் விட்டுக்கிட்டு இந்த பாருங்கள் 5 ஏலக்காய் தட்டி வச்சுருக்காங்க. அந்த 5 ஏலக்காய், கொஞ்சமாக முந்திரி போட்டு நம்ம லைட்டாக வறுத்துக்கலாங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ரவை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ரவையை போட்டுக்கலாம். ரவை கொஞ்சம் வறுபட்ட உடனே துருவின தேங்காயும் சேர்த்துக்கலாம். ரெண்டு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரவை வந்து கருகிடக்கூடாது. இந்த பாருங்கள், லைட்டாக கொஞ்சமாக கலர் மாறி இருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வெல்லம் போட்டுக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெல்லம் வந்து மெல்ட் ஆகுது பாருங்கள். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெல்லம் வந்து நல்லா மெல்ட் ஆகுது பாருங்கள். மெல்ட் ஆகி ரவையும் வெல்லமும் ஒன்றோட ஒன்றா சேரணும். கொஞ்சம் நல்லா இதாகட்டும், நல்லா மெல்ட் ஆகட்டுங்க. இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. வெல்லம் மெல்ட் ஆகி இங்கே பாருங்கள், ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை வள்ளிக்கிழங்கு மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பு சிம்மிலே வச்சுக்கோங்க. அடுப்பு சிம்மிலே வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். நீங்கள் சர்க்கரை வள்ளிக்கிழங்க கையை வச்சு மசிச்சோ, அப்படி இல்லைன்னா மிக்சியில் தண்ணி விடாமல் போட்டு அடித்தோ நீங்கள் இதில் போட்டுக்கலாம். இதை பாருங்கள், நான் கையை வச்சு தான் பிசைஞ்சேன். இந்த பாருங்கள், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு போட்டது அடையாளமே இல்லை பாருங்கள். எல்லாம் ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த பாருங்கள், இந்த கிண்ணத்துக்கு ஒரு கிண்ணம் பால், காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாங்க. இந்த கிண்ணத்துக்கு தாங்க, இந்த கிண்ணத்துக்கு ஒரு கிண்ணம் பால். இரநூறு பால் இருக்குங்க. 200-250 பால் இருக்கும். அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு கைவிடாமல் அப்படி கிளறிக்கிட்டே இருங்க. நல்லா கெட்டியாகட்டும். கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு கெட்டியானதும்
மறுபடியும் 1 ஸ்பூன், இல்லை 1.5 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். ஏற்கனவே நம்ம 3 ஸ்பூன் நெய் விட்டுருக்கோம். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்தால நீங்கள் கூட்டியோ குறைச்சோ விட்டுக்குங்க. கொஞ்சம் நெய் அதிகமாக விட்டேன்னா என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் விட்டுருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள் எந்த அளவுக்கு கெட்டி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இனிமேல் இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. அந்த பாருங்கள் ஒட்டாமல் வருது பாருங்கள், இந்த பாருங்கள் ஒட்டாமல் வருது பாருங்கள். இப்போது இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிட்டு சூடு ஆறுனதும் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாங்க. நம்ம கடையிலேருந்து பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக இதே மாதிரி நம்ம வீட்டிலையே ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாங்க. பசங்களுக்கும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாங்க. இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கை பொறுக்கிற சூடில் தான் இருக்குது. நல்லா ஆறிச்சு. லேசாக கை பொறுக்கிற சூடு தான் இது. இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சர்க்கரைவள்ளி கிழங்கு லட்டு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.